ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்னோடய வீட்டு மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற பிரண்டையிலேருந்து எடுத்து அதை வச்சு ஒரு துவையல் பண்ணும்போது அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. பெரிய பிரச்சனை என்னென்னா இது சமைக்கும்போது கையில் நமக்கு அரிக்கும். அது வராமல் பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம அரிக்காமல் எப்படி இது சமைச்சிக்கிறது அப்படின்றது தான் இதோட ஹெல்த்தியாக. இது அவ்வளோ அருமை பெருமைகளை கொண்ட இந்த பிரண்டையை எப்படி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சமைச்சு சாப்பிட வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க இதை சமைச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோங்க. நம்மளோட பிரண்டையை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணுறதுக்காக நான் சூப்பராக ஒரு டெக்னிக் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி பிரண்டை க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் க்ளீன் பண்ணி விட்டு நான் பயங்கரமாக அவஸ்தைப்பட்டேன். கையெல்லாம் பயங்கரமாக அடிச்சிச்சு. அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நம்ம ப்ரொட்டெக்ஷனோடு தான் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா பயங்கரமாக அடிக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்படி நம்ம இதில் இருக்கக்கூடிய நார், வெளியில் இருக்கக்கூடிய இந்த தோலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுணும். இப்படி எடுத்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுடணும். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவி அதுக்கு பிறகு இதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கை அரிக்காதுங்க. இப்போது நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நல்லா வேகணுங்க. இதுக்கு நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெந்து வரணும். நல்லா வதக்கலாம். இப்போது இதில் சேர்க்கறதுக்காக வரமிளகாய் ஒரு 9 எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய், அதாவது ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நான் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இதிலேருந்து எடுக்க போகிறேன். இது நம்ம தோல் உரிச்சிக்கலாம். இது வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் உரிச்சிக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, சின்ன வெங்காயம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூண்டை உரிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரண்டை நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டையை எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வைக்கணும். வெந்திருக்கு பிரண்டை. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கைப்பிடி. பாருங்கள், 2 கைப்பிடி உளுந்து நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் நம்ம பாருங்கள், ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு 3 கைப்பிடி சின்ன வெங்காயம், அதான் கணக்கு. கல்லுப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். புளியை நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதுவே ஆட் பண்ணிவிடுங்க. நான் இது கட்டி பெருங்காயம் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். நல்லா வதக்கிடுங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பிரண்டையை திருப்பி இதில் போடுறோம். திருப்பி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட
பிரண்டை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது நம்ம வந்து இந்த மிக்சியோட ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. துவையல் அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பக்குவத்துக்கு தாங்க நம்ம அரைக்கணும். ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு நறுன்னு இருக்கும்போது தான் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் துவையலோட பக்குவங்கிறது. சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்மளோட பிரண்டை துவையல் தயாராகியாச்சு. இப்போ இதில் வேணால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய், இல்லைன்னா வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நெய்யை ஊற்றி சாப்பிட போகிறேன். ஆரோக்கியகரமான ஒரு உணவை நான் எடுத்துக்க போகிறேன்ட்டு என் பிரெயின் ஆல்ரெடி பாடிக்குள்ளே சொல்லியாச்சு. இப்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னோடய பாடி தயாராக இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பரான நம்மளோட பிரண்டை துவையல். வேறு லெவல், சூப்பராக இருக்குது. அப்படியே நடுவில் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்குது துவையலோடது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்களோட உடலுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பிரண்டையில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.